வணக்கம். காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்காள விரிகுடாவில் மீண்டும் தாளமுக்கம். மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தையிட்டி விவகாரம் தொடரும் போலீசாரின் அடாவடி. இஸ்ரேல் சென்ற இலங்கையர்கள் குழுவை நாடு கடத்த தீர்மானம். கச்சத்தீவு தொடர்பில் இந்திய நாடாளுமன்றில் காங்கிரஸ் மீது வார்த்தை தாக்குதல். பிரான்சில் புலம்பெயர்ந்தோர் முகாமில் துப்பாக்கிச் சூடு. ஆரம்பமானது கனடாவின் வரியில்லா விடுமுறை. தொடர்வென விரிவான செய்திகள். தற்போது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நிக்கோபார் தீவுகளின் அண்மையில் கலட்டியா குடாவுக்கு அருகில் 6 பாகை 45 கலை 20 விகலை வடக்கு மையத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. தற்போது இதன் மைய அமுக்கம் 1004 மில்லிபார் ஆக உள்ளது. இது இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் 17ஆம் திகதி இலங்கையின் வடக்கு மற்றும் தமிழக கடற்பகுதிக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய நிலையின்படி இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அல்லது அதனை விட தீவிரமாக மாறி எதிர்வரும் 18ஆம் திகதி அன்று இந்தியாவின் தமிழ்நாட்டின் மகாபலிபுரம் பகுதியில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்தாழ்வு நிலை காரணமாக எதிர்வரும் 15ஆம் திகதி பிற்பகல் முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 15 தொடக்கம் 18 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 17, 18 மற்றும் 19ஆம் திகதிகளில் வடக்கு மாகாணத்தின் குளங்கள் மீண்டும் வான்பாயக்கூடும். இது இவ்வாண்டு வடகிழ் பருவக்காற்று காலத்தில் குளங்கள் வான்பாய்கின்ற 3வது சந்தர்ப்பமாக அமையக்கூடும். எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் மேற்குறிப்பிட்ட காலங்களில் கிடைக்கவுள்ள கனமழை தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம். உருவாகியுள்ள தாளமுக்கம் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் நாளை பிற்பகல் முதல் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது. அதேவேளை எதிர்வரும் 17 முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தின் ஊடாக கடந்து சென்ற காற்றழுத்த தாழ்வு நிலை அரபிக்கடலில் காணப்படுவதன் காரணமாக கடந்த சில நாட்களாக வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு கிடைத்த கனமழை நாளையும் சற்று மிதமான அளவில் சில பகுதிகளுக்கு மட்டும் கிடைக்கும். அதேவேளை எதிர்வரும் 20ஆம் திகதி இந்தோனேஷியாவின் பண்டா அச்சே மாநிலத்திற்கு மேற்காக மீண்டும் ஒரு தாளமுக்கம் உருவாகும் வாய்ப்புள்ளது. இதனை அடுத்த சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திஸ்ஸவிகாரைக்கு எதிராக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பமாகி இன்று வரை நடைபெற்றது. சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி திஸ்ஸவிகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே நேற்றைய தினம் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது. அதன் பின்னர் நிலைமை சுமூகமானதை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேலுக்கு தொழிலுக்காக சென்று தொழில் ஒப்பந்தத்தை மீறிய 17 இலங்கையர்களை நாடு கடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விவசாயத்துறைக்காக தொழில் விசாவில் இஸ்ரேலுக்கு வந்த இவர்கள் பணியிடங்களை விட்டு தப்பிச் சென்று பேக்கரிகளில் பணிபுரியும் போது அந்நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் வெளிநாட்டு பணியாளர்களை தொடர்ந்து அவதானித்து வரும் நாடு எனவும் தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
வெளிநாட்டு பணியாளர்கள் இஸ்ரேலில் பணிக்கு வந்த பின்னர் அவர்களது விசா வகையை வேறு விசா வகைக்கு மாற்றுவதற்கான சட்டச்சூழல் இல்லை என இஸ்ரேல் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். அதேவேளை தாதியர் பணிக்காக ஒரு வருடத்திற்கு முன்னர் இஸ்ரேலுக்கு வந்த இலங்கை பெண் ஒருவரும் சேவை நிபந்தனைகளை மீறியதன் காரணமாக இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக திருட்டு குற்றச்சாட்டில் சிக்கிய இலங்கையர் ஒருவரை நாடு கடத்த இலங்கை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். கச்சதீவை இலங்கைக்கு 1974 ஆண்டு வழங்கியமை தொடர்பில் இந்திய நாடாளுமன்றத்தில் நேற்று காங்கிரஸ் மீது பாரதிய ஜனதா கட்சி கடும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது. முன்னதாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் சியாச்சினை பாகிஸ்தானுக்கு விட்டுக் கொடுக்க தயாராக இருந்ததாக இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் சூர்யா குற்றம் சுமத்தியுள்ளார். சியாச்சன் இந்த நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான உறுதிப்பாடு என்று சூர்யா குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியாவிற்கு சொந்தமான மிக முக்கியமான கச்சதீவு அரசியல் காரணங்களுக்காக காங்கிரசால் பரிசாக இலங்கைக்கு வழங்கப்பட்டது. எனவே காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கம் நாட்டின் பிரதேசங்களை ஏனைய நாடுகளுக்கு வழங்குவது சாதாரண விடயமே என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கச்சதீவை வழங்கும் போது நாடாளுமன்றத்துக்கு அது தெரிவிக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகமும் அதனை ஆதரித்ததாக சூர்யா குற்றம் சுமத்தினார். மேலும் ஜவஹர்லால் நேருவும் இந்த சிறிய தீவுக்கு தாம் எந்த முக்கியத்துவத்தையும் கொடுக்கவில்லை என்று தெரிவித்திருந்ததாக சூர்யா சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்சின் டெர்ன்கிர்க் அருகே உள்ள புலம்பெயர்ந்தோர் முகாமிலும் அதை சுற்றியும் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் பலியாகியுள்ளனர். துப்பாக்கிதாரி டென்கிர்க்கை சேர்ந்தவர் என்றும் மேலும் 3 துப்பாக்கிகளை தனது காரில் எடுத்துச் சென்றதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அகதிகள் தொண்டு நிறுவனத்தின் கூற்றின்படி இப்பகுதியில் பல ஆண்டுகளாக அகதிகள் முகாமிட்டுள்ளனர். இது ஆங்கில கால்வாயிலிருந்து 6 மைல் தொலைவில் உள்ளது. அங்கு உள்ளவர்கள் முக்கியமாக குர்திஷ் அல்லது ஆப்கானிஸ்தான் மற்றும் சிறு குழந்தைகளுடன் பல குடும்பங்களை உள்ளடக்கியவர்கள். பிரான்சின் வோம்ஹவுட் நகரில் பிற்பகல் 3 மணியளவில் துப்பாக்கிதாரி 29 வயதுடைய இளைஞரை முதலில் கொன்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் அவர் லூன்பிளேஜ் அகதிகள் முகாமில் மேலும் 4 பேரை கொன்றதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் துப்பாக்கிதாரியான 22 வயது இளைஞன் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதன் பின்னர் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் பெடரல் அரசாங்கத்தால் அளிக்கப்படும் வரிகள் நீக்கப்பட்ட 2 மாத கால விற்பனை தொடங்கியுள்ளது. இந்த 2 மாத காலத்தில் பொதுமக்களின் வரிப்பணம் சுமார் 1.5 பில்லியன் கனேடிய டாலர் சேமிக்கப்படும் என்றே கூறப்படுகின்றது. இதனால் பெடரல் வருவாயில் சரிவு ஏற்படும். இந்த வரியில்லா விற்பனை என்பது 2025 பிப்ரவரி 14 வரையில் அமுலில் இருக்கும். பழங்கள் மற்றும் காய்கறிகள், பெரும்பாலான பாட்பொருட்கள், இறைச்சி, கோழி மற்றும் முட்டை போன்ற அடிப்படை மளிகை பொருட்களுக்கு ஏற்கனவே ஜிஎஸ்டி இல்லை. ஆனால் தயாரிக்கப்பட்ட உணவுகளான சாண்ட்விச்கள், சலட் மற்றும் முன் தயாரிக்கப்பட்ட உணவுகள், சிப்ஸ், மிட்டாய் மற்றும் வேக வைத்த பண்டங்கள் போன்ற சிற்றுண்டிகளுக்கும் ஜிஎஸ்டி குறைக்கப்படும். காஃபி, டீ, குளிர்பானங்கள் மற்றும் பழச்சாறுகள் போன்ற மது அல்லாத பானங்கள், அத்துடன் பீர் மற்றும் மோல்ட் பானங்கள் ஆகியவை வரிச்சலுகைக்கு தகுதியானவை. வைன், ஷைடர் மற்றும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஆல்கஹால் பானங்களுக்கும் வரிச்சலுகை அளிக்கப்படும். இருப்பினும் விற்பனை இயந்திரத்திலிருந்து விற்கப்படும் உணவு அல்லது பானங்கள், உணவுப் பொருட்கள் அல்லது செல்லப்பிராணி உணவு போன்ற மனித நுகர்வுக்கு தகுதியற்ற பொருட்கள் வரிச்சலுகைக்கு தகுதி பெறாது. சிறார்களுக்கான உடைகள் உட்பட அனைத்தும் வரிச்சலுகைக்கு உட்பட்டது. வயது வந்தோருக்கான ஆடைகள், காலணிகள் மற்றும் சிறப்பு ஆடைகள் வரிச்சலுகைக்கு தகுதியற்றவை. பொம்மைகள் உட்பட அனைத்து வகையான விளையாட்டுப் பொருட்களுக்கும் வரிச்சலுகை உண்டு. இதே நேரம் கிறிஸ்துமஸ் மரங்களும் வரிச்சலுகையில் அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.